சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னோடனே ஞாபகத்துக்கு வர்றது அவருடைய அந்த சூப்பரான அந்த ஸ்டைல், பரபரப்பாக டயலாக் பேசுறது, அந்த ஆக்ஷன் காட்சிகள், அவருக்கே உரித்தான ஸ்டைலில் அந்த டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் அவருக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம் அவருடைய சிக்னேச்சர் காமெடி. அவருடைய ஸ்டைலில் ஒரு காமெடின்றதே ஒரு தனியான விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு காமெடியை அவர்கிட்ட இருந்து கொண்டு வந்தது ஒரே படம் தான். அந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் காமெடி பண்ண ஆரம்பிச்சாரு. அது என்ன படம் அப்படின்றது தான் இன்றைய பார்த்த ஞாபகம் இல்லை வேலை பார்க்க போற படம். அந்த படம் வந்து 40 வருஷம் ஆச்சு. வாங்க அது என்ன படம்னு போய் பார்க்கலாம். தம்பிக்கு எந்த ஊரு? 1984 ஏப்ரல் மாசம் வெளிவருதுங்க. ஆமா, இப்போ 2024 மார்ச் மாசம் ஆயிருச்சு. இன்னும் 2, 3 வாரங்கள்ல இந்த படம் 40 வருடத்தை கொண்டாட போகுது. இந்த 40 வருடமும் இந்த படம் ஆயிருந்தாலும், இந்த படம் இன்னுமே வந்து யாராலையும் மறக்க முடியாத, தமிழ் சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு திரைப்படம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த நகைச்சுவை முகத்தையும் இந்த படம் தான் கொண்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து தில்லு முள்ளு படத்துல ஒரு காமெடி தான் பண்ணியிருப்பாரு. காமெடி படம் தான். இருந்தாலும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய ஒரிஜினல் கேரக்டராக தான் வந்திருப்பார். அதாவது அந்த ரொம்ப ஸ்பீடாக அப்படியே டைலாக் பண்ணுறது, அந்த பரபரப்பாக பேசுறது, அவருக்கான ஸ்டைலில் வர்றது. ஆனால் அந்த அவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் காமெடியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஹீரோவாக இருப்பார். இந்த படத்துல இந்த ராஜசேகர் அப்படின்ற டைரக்டர் தான் இந்த படத்துல ரஜினியோட முதல் முறையா தமிழ்ல இணைகிறாரு. இந்த படம் உண்டானதுக்கே வந்து ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ராஜசேகர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தெலுங்கு, கன்னடம்லாம் படம் பண்றாரு. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 83ல மம்பட்டியான், மலையூர் மம்பட்டியான் படம் பண்றாரு. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. நம்ம பிரசாந்தோட அப்பா அவரோட தான் அந்த ஹீரோவா நடிக்கிறாரு. அந்த படம் ஹிட் ஆன பிறகு அந்த படத்தை ஹிந்தில ரீமேக் பண்றாரு ராஜசேகர். அந்த ஹிந்தில ஹீரோ யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் அந்த ஹிந்தில ஹீரோ. அந்த படத்துடைய பேர் கங்குவா. ஆமா, இப்ப வர்ற அந்த சூர்யா படத்துடைய அதே பேர் தான் 84லயே வந்து ரஜினி ஹிந்தியில படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் மூலமா ரஜினியோட முதல் இணைறாரு ஹிந்தியில. சரி, அதுக்கப்புறமா தமிழ்ல பண்ணுவோமே அப்படின்னு வரும்போது தான் இந்த தம்பிக்கு எந்த ஒரு படம் ரெடி ஆகுது. இந்த படத்துடைய கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு பழசான கதை தான். எப்போ அந்த காலகட்டத்திலேயே ஒரு பழசான கதை தான். சபாஷ் மீனா படம் பார்த்துருப்பீங்க. சபாஷ் மீனால வந்து சிவாஜி வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட பையனா இருப்பாரு. இருந்தாலும் அந்த பணக்காரோட பையனா இருந்தாலுமே அவர் உலகம் வந்து தெரியல அவருக்கு. அவர் வந்து ரொம்ப வெகுளியா இருக்காரு, உதாரணமா செலவு பண்றாரு. அதனால அவரை வந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி அவர்கிட்ட வாழ்க்கையை கத்துக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்பி வைப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே வந்து ரஜினியுடைய அப்பாவா இருக்க வி.எஸ். ராகவன், அவரும் ஒரு பெரிய செல்வந்தர். அவருடைய மகனா இருக்க ரஜினி நல்லவர் தான். இருந்தாலும் ஒரு பணத்தை எல்லாம் ரொம்ப கேர் பண்ணாம சும்மா அப்படியே ஊதாரித்தனமா போறது, ஊர்ல நடக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்றது அப்படின்னு திரிஞ்சிட்டு இருக்காரு ஒரு பொறுப்பு இல்லாம. அவருக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கத்துக் கொடுக்கணும், அவருக்கு வந்து வாழ்க்கைனா என்னன்னு தெரியணுன்றதுக்காக வி.எஸ். ராகவன் தன்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்கிற செந்தாமரை கிட்ட, அவர் ஒரு கிராமத்துல இருக்காரு செந்தாமரை, அவர்கிட்ட வந்து அனுப்பி வைக்கிறாரு. ரஜினி சொல்றாரு, நீ 1 வருஷம் போய் செந்தாமரை கிட்ட போய் இருக்கணும், நீ யாருன்னு சொல்லக்கூடாது, நான் வந்து என்னோட ஃபேக்டரியில நீ வேலை செய்யற அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறேன். நீ அங்க 1 வருஷம் போய் இருந்து அவர் சொல்ற வேலை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அப்புறமா தான் திரும்பி வரணும். நான் சொன்னதை மறந்துடக்கூடாது, நீ வந்து என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவருக்கு அப்புறமா இதுவரைக்கும் சிட்டிலேயே வளர்ந்து வந்த ரஜினி, கிராமம் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு ரஜினி அந்த கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துல நம்ம செந்தாமரை அவர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன். அவருடைய வீட்டில் அவருடைய வயல்ல வேலை செஞ்சு அந்த 1 வருஷத்துல எப்படி திரும்பி வராரு அப்படின்றதா கதை. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே கிராமத்தில் இருக்கிற ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருக்கிற மாதவி, அவங்களோட ஒரு லவ் வருது. அப்புறம் செந்தாமரையுடைய பொண்ணா இருக்கிற சுலக்ஷனா, அவங்களும் வந்து ரஜினியை ஒருதலையா காதல் பண்றாங்க. அப்புறம் அங்க வினு சக்கரவர்த்தி தான் மாதவியோட அப்பா இருப்பாரு. அப்புறம் சத்யராஜ் ஒரு கேரக்டர்ல வராரு. இப்படின்னு எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருப்பாருங்க இந்த படத்துல. இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை களத்துல வர்றதா இந்த திரைப்படம். இந்த படத்துல ஹைலைட்டான விஷயமே வந்து ரஜினியோட காமெடி தான். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அது வரைக்கும் அந்த லேட் 70s அப்புறம் ஏர்லி 80ஸ்லயும் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, அந்த இளைஞர்களுக்கு மத்தியில நல்லா ஆக்ஷன் நல்லா ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹீரோவா தெரிஞ்ச ரஜினி, அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கவர்றதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளா, என்ன பணக்காரர் இருந்தாலும் ஒரு சாதாரண ஆளா, ஒரு காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்க ஒரு ஆளா வந்திருப்பாரு. அவர் அந்த கிராமத்துல பண்ற காமெடி எல்லாம் சொல்லி மாள முடியாதுங்க. ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யானையை பார்த்து என்னடா இதுக்கு 5 கால் இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்புறம்
காளமாட்டை பார்த்து இதெல்லாம் பால் கறக்காதான்னு கேட்பாரு. அப்புறம் வானத்தை பார்த்து நீங்களாம் டைம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட உட்காரும்போது என்ன வெறும் களியா, உங்கள் வீட்டில் இந்த இட்லி தோசை உப்புமாலாம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்பாரு. ஸோ இதை மாதிரி அவருடைய நேச்சர் ஆஃப் அந்த டைலாக் டெலிவரியே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஹைலைட்டாக எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட்டான சீன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து தனியாக ஒரு ரூமில் வந்து ஒரு புக்கு படிக்கிறது தான். அவர் ஒரு மாட்டுக்கொட்டையாக தான் ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க அவருக்கு, அவர் வீட்டில் அவங்க வீட்டில் வெளியே தங்குறதுக்கு. அந்த மாட்டுக்கொட்டையில் 2-3 புக்ஸ்லாம் இருக்கும். சரி தனியாக இருக்குமே புக்கு படிக்கலான்னு பார்ப்பாரு. அதை டைட்டில் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு காமெடி வந்துடும். ராதா ரத்தம் தா பொன்மானை தேடி அப்படின்னு பார்த்துட்டே வர்றவர் இன்னொரு டைட்டில் வந்து டக்குன்னு ஸ்டக் ஆகிடுவார். பாப்பா போட்ட தாப்பா அப்படின்ன உடனே அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிப்பார். அந்த புக்குக்குள்ளே நடக்கிற அந்த சாமியார் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மாட்டுக்கொட்டையில் இருக்கிற ஒரு பொந்து வழியாக ஒரு பாம்பு ஒன்று உள்ள வரும். அந்த பாம்பும் அந்த சாமியாருக்கு ஏற்ற மாதிரி உஸ்து உஸ்துன்னு சவுண்டு வர, அந்த பாம்பு அவருக்கு முன்னாடி இன்னும் படம் எடுக்க, இந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல், அது பாம்புன்னு சொல்லக்கூட முடியாமல் பப்பா பப்பா பப்பான்னு கத்திக்கிட்டு கடைசியில் பாம்பு தானாக வெளியே போன பிறகு பாம்புன்னு சொல்லி அப்படியே கீழே விடுவார் பாருங்க. அந்த காமெடி வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் சிரிப்பு வந்துட்டே இருக்கும். அதனால என்னன்னு தெரியல, அதுக்கப்புறமா இந்த பாம்புக்கும் ரஜினிக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உருவாயிருச்சு. ரஜினியோட படம் வெற்றி பெற்றணுமா, வாங்க பாம்பு கொண்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு அண்ணாமலையில கூட இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போய் இந்த பாம்பை பிடிப்பாரு. அப்புறம் படையப்பால வந்து பாம்பு பொத்துக்களை கை விடுவாரு. சந்திரமுகியில எதுக்குன்னே தெரியாம ஒரு பாம்பு வச்சிருப்பாங்க. கேட்டா அது பாம்பு என்ன ரஜினிக்கு வந்து ராசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ரஜினிக்கும் பாம்புக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் உண்டானதே இந்த படத்துல தான் சொல்லலாம். இந்த படத்துல ரஜினியோட காமெடி ஒரு பக்கம் இருக்க, இந்த பாடல்கள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். காதலின் தீபம் ஒன்று அப்படின்ற ஒரு பாட்டு, அந்த ரஜினி அப்படியே அந்த 2 பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு அப்படியே ஒரு ஏக்கமா அப்படியே ஒரு காதல் உணர்ச்சியோட பாட்டு பாட சீன் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னாலையும் மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு நினைவே தெரிஞ்சு ரஜினி அப்படின்ற ஒரு பிம்பம் நான் முதலா டிவியில பார்த்தது அதுதான். எனக்கு அப்போ மேபி ஒரு 2-3 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஒளிமொழிலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் டிவியில். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரஜினியோட அந்த ஒரு ப்ராடான ஃபேஸ், அவருக்கு அந்த முகத்தில் இருக்கிற அந்த மூக்கில் இருக்கிற அந்த ஒரு மச்சம், அவர் சைடில் வகுடு எடுத்து வாரின அந்த தலை, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வந்து ஃபஸ்ட்டு ரஜினியை பார்க்கும்போது. அந்த பாட்டு அன்றைய காலகட்டத்தில் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு காதலின் தேசிய கீதம். இப்போ கூட சொல்லலாம், அந்த பாட்டை எக்கச்சக்கமாக ரீமாஸ்டர் பண்ணுறாங்க, அந்த கவர் வெர்ஷன் பாடுறாங்க. அந்த பாட்டு இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே வந்து அழியாது. அந்த பாட்டு இவ்வளவு சூப்பர் பாட்டா இருக்கு. 40 வருஷம் கழிச்சு அந்த பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பாட்டு வந்து ரொம்ப சிம்பிளா தான் கம்போஸ் பண்ணாரு இளையராஜா. அந்த பாட்டு கம்போஸ் பண்றதுக்கு அந்த உண்டான ஒரு பேக்ரவுண்டே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இளையராஜா அவர்களுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவர் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும், அவர் வேலைக்கு போகக்கூடாதுன்னு டாக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் ஏற்கனவே சைன் பண்ணிட்டாரு. இந்த படத்தில் எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இவர் பாட்டுக்கு மட்டும்தான் வெயிட்டிங். ஆனால் இவர் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வரணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இளையராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரால் வாயால் கூட டியூன் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த குடலில் இருக்க பிரச்சனையால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, வெறும் விசில்லையே அந்த டியூனை சொல்லி அதை ஃபோன் மூலமாக அந்த டைரக்டருக்கும் அந்த சிங்கர்ஸுக்கும் சொல்லி அதுக்கப்புறமா அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க அதை ஃபோனில் போட்டு காட்டி இது கரெக்ஷன் பண்ணி சிங்கர்ஸ் பாடி இவர் கரெக்ஷன் பண்ணி அப்படி ஃபுல்லாக ரிமோட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் மாதிரி அவர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தே இந்த பாட்டை பண்ணியிருக்காரு. அப்படி பண்ண ஒரு பாட்டு 40 வருஷம் கழிச்சு இன்னும் நம்மளுக்கு நினைவு இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என் வாழ்விலே வரும் அன்பேவா அப்படின்ட்டு 3ஆம் பிறை படம் வந்து ஹிந்தியில் வரும்போது சத்மாவா வந்துச்சு. அதில் வந்து ஹே ஜிந்தகி கலே லகாலேன்னு ஒரு பாட்டு வரும். அதே டியூனை வந்து இதில் போட்டிருப்பாரு. ஆனால் அந்த பாட்டுமே வந்து 3ஆம் பிறையில் வந்த பூங்காற்று புதிரானது அதில் கொஞ்சம் அப்படியே சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டுமே. ஸோ பாடல்களுமே வந்து சூப்பராக இருக்கும். காமெடி ஒரு பக்கம் சூப்பராக இருக்குது. இந்த படம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரொம்பவும் போரே அடிக்காமல் அப்படியே பரபரன்னு போயிட்டே இருக்கும். ரஜினியோட காமெடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த 40 வருஷம் கழித்து தம்பிக்கு எந்த ஊரை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா அந்த படம் அந்த 40 வருடம் இல்லை, இன்னும் ஒரு 50-60 வருடம் கழிச்சும் அந்த ரஜினியோடைய காமெடி அவருடைய அந்த காமெடி ஃபேஸை கொண்டு வர்றதுக்கு ஒரு 3-4 படம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக அதில் ஒரு இடம் பெற்றிருக்கும். ஸோ இந்த மாதிரி தம்பிக்கு எந்த ஒரு படம் 40 வருடங்களா நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கு. இந்த படத்தை இன்னும் கூட நம்ம ஜாலியாக பார்த்து ரசிக்கலாம். இது போலயே இன்னும் நிறைய படங்கள் பார்த்த ஞாபகம் இல்லையோல பழைய படங்களை கொண்டு வந்து புதுசாக அந்த படத்தை பற்றி பேச போகிறோம். அந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆசை வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த லைக் பண்ணணும், இந்த வீடியோ பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம். அதுவரை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்